அந்த குழந்தை தன் தாயின் கருவறையில இருக்கும்போதே, கேட்கும் திறன் வந்து அதுக்கு வந்து டெவலப் ஆயிடுது. ஸோ, அந்த குழந்தைகளுக்கு வந்து கருவறையிலேயே வந்து கேட்கும் திறன் இருக்கு அப்படின்றது மகாபாரதத்திலேயே வந்து நமக்கு இருக்கு இல்லையா? அபிமன்யுவோட கிருஷ்ணர் வந்து பேசும்போது சக்கர வியூகம் பத்தி சொன்னது வந்து கேட்டுட்டு, அது அந்த குழந்தை வந்து அது செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு தெரியக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட். கருப்பு, வெள்ளை மட்டும் தான். பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா, அழும். ஆனா கண்ல வந்து தண்ணியே வராது. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நியோநாட்டல் கேர்ன்றது இட் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வை தட் அந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ் வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? அந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ் தான் வந்து நியோனட்டல் பீரியட்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல அதே தான். ஸோ இந்த நியோனட்டல் பீரியட் அந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ் வந்து ஒருத்தரோட லைஃப்ல ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட். அதுக்கு தான் அதனால தான் இந்த ஒரு 28 டேஸ்க்குனே ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு நியோனட்டாலஜின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த அம்பிலிகல் கார்ட் சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரி கேர் வந்து அதுக்கு பண்ணணும்? லைக் சில பேர் வந்து ஏதாவது அப்ளிகேஷன், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ தேர் ஷுட் பி சர்டன் ப்ரொசீஜர்ஸ் விச் தே ஹேவ் டு ஃபாலோ. ஒன்றும் இல்லை.